ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசைன் தமிழ். இன்றைக்கி நம்ம டிஷர்ட்னு நம்ம இன்ஸ்டா பேஜில் போட்ட ஒரு லோகோ பிரேக் டவுனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த லோகோவை ஃபஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். இதுதான் நம்ம பார்த்த அந்த லோகோ. இந்த லோகோவை தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நான் வந்து சின்னதாக்கி ஒரு நம்ம ரெஃபரன்ஸ்க்காக நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். அஃபினிட்டி டிசைனர் எங்கே டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ நம்ம டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த டிசைனுக்கு நமக்கு தேவையானது வந்து இந்த சர்க்கிள் போடணும். ஸோ அதுக்கு நான் வந்து சர்க்கிள் டூல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ரைட் சைடில் கலர் டேப்பில் அந்த கலரை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் டார்க்கராக வச்சுக்கிறேன். இப்படி இந்த ஸ்லைடர்ஸ் இந்த மாதிரி இல்லாதவங்க அவங்களுக்கு வந்து சில நேரங்களில் வந்து எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு வீல் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வீல் இருக்கும். அப்படி வீல் இருக்கிறவங்க இந்த 3 டேஷ் இருக்கு இல்லையா, ஹேம்பர்கர் மெனு, இதை கிளிக் பண்ணி ஸ்லைடர்ஸ் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இது ஆர்ஜிபியை ஹெச்எஸ்எல்னு சொல்லி மாற்றிக்கோங்க. இது வந்து ஹியூ கலர் மாற்றுறது, இது சேச்சுரேஷன் கலரை ஃபுல்லாகவும் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே மாற்றுறது, இது லியூமினாசிட்டி லைட்டாகவும் டார்க்காகவும் மாற்றுறது. நம்ம கொஞ்சம் டார்க்கர் ஷேட்லேயே லோகோ நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ ஒரு சர்க்கிள் போட்டுட்டேன். இந்த சர்க்கிளை வந்து நம்ம வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 தடவை நம்ம டூப்ளிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம 12 தடவை டூப்ளிகேட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இதுக்கு ஆங்கர் பாயிண்ட்டை முதல்ல நம்ம ப்ளேஸ் பண்ணணும். அந்த ஆங்கர் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு மேலே எதுவும் இருக்குது பார்த்தீங்களா, எனேபிள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆரிஜின் சொல்லி இருக்குதா, இதுதான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேனல். கீழே ரைட் சைடு கீழே இருக்கிறது இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜின் சொல்லி சொல்லுவாங்க. ஆங்கர் பாயிண்ட் நம்ம சொல்லிக்கலாம். நான் வழக்கமாக அப்படி சொல்கிறது வந்து சரியாக தப்பாக தெரில. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜின் ஐக்கான் நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா இங்கே நடுவில் ஒரு ப்ளஸ் மாதிரி சின்ன ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். இது இருக்குது பார்த்தீங்களா, இது. இப்போ இதை வந்து கிளிக் பண்ணி ஷிஃப்ட் ட்ராக் பண்ணி நான் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். இப்போ கீழே இறக்கிட்டேன். இதை இப்போ 2 வகையாக நம்ம டியூப்ளிகேட் பண்ணி வைக்கலாம். 12 தடவை நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனில் என்ன ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்கன்னா, அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். இந்த பாப்அப்பில் நம்மளுக்கு வந்து டியூப்ளிகேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து 12 கொடுத்துட்றோம். 12 கொடுத்துட்டு இன்னொன்று என்ன செய்யணும்னா அந்த ரொட்டேஷன் இருக்கு இல்லையா, எத்தனை ஆங்கிள் இன்க்ரிமெண்ட்டில் ரொட்டேட் பண்ணணும் ஒவ்வொரு காப்பியையும் அப்படிங்கிறதுக்கு இதை கொடுக்க வேண்டியது. இப்போ நம்மளுக்கு எத்தனை ஆங்கிள் கொடுக்கணும்னு சொல்லி தெரியாது. ஆனால் ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்து 360 டிகிரி. ஸோ 360 டிவைடட் பை நம்மளுக்கு எத்தனை காப்பீஸ் இருக்குதோ அங்கே இந்த இருக்குல்ல, இதில் எத்தனை காப்பி இருக்கோ அத்தனை காப்பி கொடுக்கணும். ஸோ இங்கே 360 டிவைடட் பை 12 கொடுத்து என்டர் அடிச்சிட்டிங்கன்னா அதை அத்தனை காப்பி ரொட்டேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருச்சு. அதுவே கொடுத்துரும். இது ஒரு டைப் ஆஃப் ரொட்டேட் பண்ணுறது. இன்னொரு மெத்தட் என்னென்னா, இது நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே அடித்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறோம். இங்கே ஒரு லேயர் இருந்தது, இப்போ 2 லேயர் ஆயிடுச்சு. அந்த லேயரில் ஹைலைட் ஆகிருக்கும் போது இங்கே கீழே ட்ரான்ஸ்ஃபார்ம் பேனலில் ஆரில் வந்து 360 டிவைடட் பை 12 நம்மளுக்கு 12 காப்பீஸ் வேணும். அதனால் 12 அடித்து என்டர் அடிச்சிட்டோம்னா அது நகண்டுருச்சு. இப்போது மறுபடியும் ரிப்பீட்டடாக கண்ட்ரோல் ஜேயை நம்ம அடிச்சுட்டே இருந்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு ஃபுல் சர்க்கிளை வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணி வைக்கும். ஆனால் இதை விட நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச மெத்தட் தான் ரொம்ப ஈஸியான மெத்தட். சரி, இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்பேஸ் வந்துருச்சு. இப்போ உள்ள ஸ்பேஸை ஃபில் பண்ணணும். அதுக்கு என்னென்னா மறுபடியும் ஒரு சர்க்கிளை செலக்ட் பண்ணி அதை கொஞ்சம் பெருசாக்கி நம்ம வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜின் சென்டரில் வச்சுட்டு வித் அண்ட் ஹைட்டை நம்ம கொஞ்சம் கூட்டி அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணிக்கிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் க்ரியேட் காம்பவுண்ட், இதுக்கு நான் கொடுத்துருக்க ஷார்ட்கட் என்னன்னு சொல்லி சொன்னால் கண்ட்ரோல் ஷிஃப்ட் T கொடுத்துருக்கேன். உங்கள் இதில் வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ ஒரு லேயர் க்ரியேட் காம்பவுண்ட் கொடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து அவுட்டர் லேயர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதில் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ரெக்டாங்கிள் போட போகிறோம். அந்த ரெக்டாங்கிள் வந்து நம்ம போடும்போதே கலர் வந்து இது வந்து நெகட்டிவ் ஸ்பேஸ் லோகோ தான். பட் நம்ம இதில் வந்து அந்த நெகட்டிவ் ஸ்பேஸை எமுலேட் பண்ணுறதுக்காக எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக நம்ம அந்த கலரை ஃபுல் ஒயிட்டில் வச்சுக்கலாம். ஸோ ஒயிட்டில் வச்சுட்டு இந்த 2 ஷேப்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் சென்டர் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் அலைன்மெண்ட் ரெண்டையும் நம்ம கொடுத்து நம்ம வச்சுக்கிட்டோம். இப்போ இது என்னென்னா நம்மளுக்கு அந்த டிஷர்ட்டோட பாடியாக ஆக்ட் ஆகும். இதை நம்ம கொஞ்சம் கீழே இறக்கிக்கணும். இறக்கிட்டு வச்சுக்கிட்டோம். அடுத்து வந்து இதே கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி டூப்ளிகேட் பண்ணி கொஞ்சம் சைஸை வந்து சின்னதாக்கிட்டு ஆங்கிளை ரொட்டேட் பண்ணி ஒரு டிஷர்ட்டோட கை மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அது இன்னும் கொஞ்சம் சின்னதாகனா நல்லா இருக்குன்னு தோணுது. வச்சுட்டு இப்போ கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி மேலே ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்து இதை லெஃப்ட் சைடு தெளிக்கணும்.
இப்போ ரெண்டும் கரெக்டாக சென்டரில் அலைன் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த ரெண்டையும் ஒரு கிரியேட் காம்பவுண்ட் கொடுக்கணும். லேயரில் போய் கிரியேட் காம்பவுண்ட் கொடுக்கலாம். இல்லை என்னோட ஷார்ட்கட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி ஒரு கிரியேட் காம்பவுண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு மிடில் அலைன்மெண்ட் நான் கொடுத்துக்கிறேன். மிடில் அலைன்மெண்ட் வந்துருச்சு. இப்போ இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணி இதை வந்து ஒரு காம்பவுண்டாக மாற்றிட்டேன். எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வளைவு மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த காம்பவுண்டை வந்து ஓப்பன் பண்ணி இந்த ரெக்டாங்கிளை இதில் செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா கண்ட்ரோல் கிளிக் இந்த ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ரெக்டாங்கிள் மட்டும் செலக்ட் ஆகும். இப்போது இந்த ரெக்டாங்கிளை ஒரு கர்வாக மாற்றணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, மேலே கன்வெர்ட் டு கர்வ்ஸ்ன்னு இருக்குல்ல அந்த பட்டன், இந்த பட்டனை கிளிக் பண்ணலாம். இல்லைன்னா கண்ட்ரோல் என்டர்னு அடிச்சிங்கன்னா இது வந்து ஒரு கர்வாக மாற்றிடும். இது ஏன் மாற்றுறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை இந்த மாதிரி வளைவுக்கு கொண்டு வர போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்னா, இதோட சென்டர் போர்ஷனில் வச்சு கிளிக் பண்ணி கொஞ்சம் லைட்டாக கீழே இழுத்துக்கிறோம். இப்போ இழுத்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த வளைவு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது பண்ணும்போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஸ்னாப்பிங் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கரெக்டாக அந்த போர்ஷனுக்கு வரும்போது அது உங்களுக்கு என்ன காட்டாது, இந்த சென்டர் காட்டுது இல்லையா, அந்த மாதிரி சென்டர் வந்து உங்களுக்கு காட்டாது. அதனால் இந்த ஸ்னாப்பிங் எனேபிள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதையெல்லாம் செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னா, ஒரு காம்பவுண்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா, அந்த நெக் போர்ஷன் நம்ம வந்து பண்ணணும். நெக் போர்ஷனுக்கு என்னென்னா, மறுபடியும் ஒரு சர்க்கிள் போடுறோம். அந்த சர்க்கிளுக்கு வந்து இதே கலரை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த கலரை நான் ஃபில் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சேன்னா, இந்த இங்க் ஃபில்லரை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி எந்த கலர் வேணுமோ அதில் வச்சுட்டேன். இப்போ அந்த கலர் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கிளிக் பண்ணால் இது மாறிடும். இல்லைன்னு சொன்னால் கீபோர்ட் ஷார்ட்கட்டு ஐ, அதை என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கு மேலே வச்சு கீபோர்ட் ஷார்ட்கட் ஐ அடிச்சிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த கலருக்கு மாறிடும். சரிங்களா, மாறிடுச்சுப்போம். ஓகே, இப்போது நம்ம இதை வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வேணும். இந்த இடத்துல நம்ம வச்சுட்டு அடுத்து வந்து ஒரு ரெக்டாங்கிள் போட்டு பூலியன் ஆப்ரேட்டரை தான் பண்ண போகிறோம். ரெக்டாங்கிள் போட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டிஸ்ட்ரக்டிவ் பூலியன் பண்ண போகிறதில்ல. ரெண்டையும் செலக்ட் பண்ணி மறுபடியும் நம்ம கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி இல்லைன்னா லேயர் கிரியேட் கம்பவுண்ட் கொடுக்க போகிறோம். நம்மளுக்கு காம்பவுண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு தப்பாக வருது, இந்த மாதிரி வரல, அந்த நெக்கு மாதிரி வரல. ஏன்னா இந்த நடந்த பூலியன் ஆப்ரேஷன் பை டிஃபால்ட்டாக காம்பவுண்ட் கிரியேட் பண்ணும்போது அடிஷன் தான் ஆகும். அதை சப்ராக்டை மாற்றுறதுக்கு ரைட் சைடு இந்த இருக்கு இல்லையா, இங்கே வந்து இது எக்ஸ்பேண்ட் பண்ணி இதில் ஆடுங்கிறதுக்கு பதிலாக சப்ராக்ட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த சப்ராக்ட் வந்து கிடச்சிடும். ஸோ இப்போ இந்த ஆஃப் வந்து கிடச்சிருச்சு. இப்போது இது கூட சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணி மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி மறுபடியும் எக்ஸ்பேண்ட் இதை கிளிக் பண்ணி சப்ராக்ட். இப்போ சப்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போது மறுபடியும் இந்த ஷேப்பு கூட செப்பரேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, இது நம்ம வந்து காம்பவுண்டாக வச்சுருக்கிறோம் இல்லையா, இதில் வந்து நம்ம அந்த கார்னர்ஸை ஸ்மூத்தன் பண்ணணும், ஷார்ப்பாக இருக்கிறத. நான் இப்போது என்ன பண்ணுவேன்னா, ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேக்கப் எடுத்து வச்சுப்பேன். ஸோ இங்கே வந்து டிஷர்ட் பேக்கப் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி இதை என்ன செய்வேன்னா விசிபிலிட்டி எடுத்து விட்டு லாக் பண்ணிடுறேன். இதில் வந்து டிஷர்ட்னு வச்சுட்டு இப்போ இதை கன்வெர்ட் டு கர்வ்ஸ் இல்லைன்னா கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கர்வ்ஸாக மாறிடும். இப்போ நோட் டூல் இது இருக்கு இல்லையா, அந்த ஏ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஷார்ப் கார்னர்ஸை எல்லாம் எடுத்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கீயை ப்ரெஸ் பண்ணி இதை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி லைட்டாக, ரொம்ப இல்லை, லைட்டாக அதை வந்து இப்போ வந்து ரேடியஸ் வந்து இந்த இருக்கு இல்லையா 8.5 இருக்குது. இதை நான் வந்து ஒரு 3 வச்சுக்கிறேன். இந்த 3 போதுமானது. ஓகேயா. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கார்னர் டூல் ஆப்ரேஷன் நம்ம பண்ணதுக்கு அப்புறம் இதை மறுபடியும் கன்வெர்ட் டு கர்வ்ஸ் கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் நான் உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி ரைட் எடுத்துக்கிட்டேன். ஓகேயா. இப்போ நான் வந்து இதை பெருசாக்கும் போது உங்களுக்கு அது வந்து நம்ம இதில் போட்ட அந்த ஸ்மூத்னஸ் இருக்காது. இல்லைன்னா ரொம்ப சிறுசாக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்பே மாறிடும். இதே மாதிரியே இருக்காது. அதே நேரத்தில் இதை நம்ம வந்து கன்வெர்ட் டு கர்வ்னு கொடுத்துட்டோம்னா இப்போ நம்ம எவ்வளோ பெருசாக்குனாலும் இதில் நம்ம எப்படி வச்சுருந்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ சிறுசாக்குனாலும் இதில் நம்ம எப்படி வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட ஏற்கனவே இருந்ததில் கன்வெர்ட் டு கர்வ்ஸ் கொடுக்க போகிறோம். கன்வெர்ட் டு கர்வ்ஸ் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன செய்யணும்னா, இந்த
ஷீப்போட முகத்தை கொண்டு வரணும். அதுக்கு இந்த மூக்கு மாதிரியான மூக்கு வாய் இந்த போர்ஷனை கொண்டு வரணும். அதுக்கு நம்ம ஒரு சர்க்கிள் சூஸ் பண்ணிக்கிட்டோம். அதை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஸ்ட்ரோக் இருக்குது, ஃபில்லாக மாற்றணும். அதுக்கு இந்த கலர் இதில் வந்து இந்த மேலே ஏரோ இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி மாறிடும். நோ ஃபில் ஒன்லி ஸ்ட்ரோக்குன்னு. அதுக்கு முன்னாடி இதை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் மாறிடுச்சு. இப்போ ஸ்ட்ரோக்கு கொஞ்சம் கூட்டணும். ஸ்ட்ரோக் கூட்டுறதுக்கு மேலே இங்கே வந்து ஸ்ட்ரோக்கு கிளிக் பண்ணி வித்தை வந்து லைட்டாக நம்ம கூட்டிக்கிறோம். கூட்டியாச்சு. ஓகே. இப்போ வி இல்லைன்னா மூவ் டூல் கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த இடத்துல கொண்டு போய் நம்ம வைக்கிறோம். இப்போ வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா ஸ்கேல் வித் ஆப்ஜெக்ட் சொல்லி கொடுத்துக்குறோம். ஏன்னா நம்ம ஸ்கேல் பண்ண போகிறோம். கொஞ்சம் சின்னதாக வைக்கும். ஓகே. ஓகே. இப்போ இதை வந்து கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-V நெகட்டிவ் இங்கே வச்சுக்கிட்டேன். ரெண்டையும் குரூப் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா சென்ட்ரல் லைன் பண்ணணுங்கிறனால இப்போ இந்த இதையும் இந்த டிஷர்ட்டையும் செலக்ட் பண்ணி சென்ட்ரல் லைன் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு அந்த இது கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம என்ன கொடுக்கலாம்னா ஒயிட்டாக கொடுத்தாலும் தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஃபைன். இப்போ இந்த சர்க்கிளை வந்து அன்குரூப் பண்ணிக்கிறேன். Ctrl+Shift+G ரெண்டு சர்க்கிளை தனித்தனியாக பிரிச்சுட்டேன். இப்போது ஜூம் இன் பண்ணிக்கிறேன். அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ எனக்கு இந்த போர்ஷன் மட்டும் வேணும். அதுக்கு என்ன செய்யணும்னா இதை சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு கர்வ்ஸ் இல்லைனா கண்ட்ரோல் என்டர் அடிச்சிட்டா நம்மளுக்கு இது கர்வாக மாறிடும். இப்போது நோட் டூல் இல்லைனா கீபோர்ட் ஷார்ட்கட் ஏயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பண்ணினா நம்ம கர்சர் மாறுது பாருங்கள். தெரியுதா? அந்த கர்சர் கிட்ட எக்ஸ் மாதிரி வருதா? இப்போ கண்ட்ரோல் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணி இந்த ரெண்டு டாட்டுக்கு நடுவில் நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா அது டெலீட் ஆகிடும். இப்போ இந்த ரெண்டு டாட்டையும் செலக்ட் பண்ணி நோட்ஸையும் செலக்ட் பண்ணி நம்ம டெலீட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இது நம்மளுக்கு தேவையில்லை. டெலீட் பண்ணிவிட்டு இது Ctrl+C Ctrl+V ரெஃப்ளெக்ட் கொடுத்துட்டு ஃப்ளிப் ஹாரிசான்டல் கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்துட்டோன்னா நம்மளுக்கு இது கிடச்சிருச்சு. இப்போது இது ஆடுக்கு வந்து ரொம்ப ஒரு முத்துன ஆடு மாதிரி ஒரு மூஞ்சி மாதிரி இருக்குது. நம்மளுக்கு இவ்வளோ பெரிய மூஞ்சி வேண்டாம் நமக்கு. ஸோ இதை வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா கொஞ்சம் வித்தை வந்து நம்ம கம்மி பண்ணுறோம். ஓகே, இது ஓரளவுக்கு ஓகே மாதிரி இருக்கு. ஓகே, குட். நம்மளுக்கு இப்போ இது கிடச்சிருச்சு. ஆனால் இப்போ இது வந்து ஸ்ட்ரோக்காக இருக்குது. இந்த ஸ்ட்ரோக் என்ன செய்யணும்னா இப்போ நம்ம ஏற்கனவே பண்ணோம் இல்லையா ஸ்கேல் வித் ஆப்ஜெக்ட்னு, இது வந்து ஆப்ஜெக்டை ஸ்கேல் பண்ணும்போது கம்மியாக்கும் போது இது என்ன ஆகும்னு சொல்லி சொன்னால் இதோட சைஸ் வந்து மாறும். ஸோ அஸ் யூஷுவல் இதை குரூப் பண்ணிவிட்டு இதுக்கு நோஸ் பேக்கப்னு ஒரு லேயர் வச்சுக்கிட்டு Ctrl+C Ctrl+V இதை விசிபிலிட்டி எடுத்து லாக் பண்ணிவிட்டு இந்த நோஸ் பேக்கப்புக்கு நோட் பேக்கப் போட்டிருக்கேன். நோஸ் பேக்கப் ஓகே. இப்போ இதை வந்து நோஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு கர்வை என்ன செய்யணும்னா கண்ட்ரோல் என்டர் இல்லை தப்பு. இந்த ரெண்டு கர்வையும் லேயரில் போய் எக்ஸ்பேண்ட் ஸ்ட்ரோக் கொடுக்கணும். ஒரு ஷேப்பை வந்து நம்ம கர்வாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்னா கண்ட்ரோல் என்டர் இல்லைன்னா கன்வெர்ட் டு கர்வ்ஸ் கொடுக்கணும். அதே இது ஒரு கர்வை ஷேப்பாக மாற்றுறதுக்கு அந்த கர்வை செலக்ட் பண்ணி நம்ம வந்து லேயரில் போய் எக்ஸ்பேண்ட் ஸ்ட்ரோக் கொடுக்கலாம். இது ஏன் கொடுக்குறோன்னா இது அதுக்கப்புறம் நம்ம பூலியன் ஆப்ரேஷன் நம்ம ஏற்கனவே பண்ண பூலியன் ஆப்ரேஷன்லாம் பண்ணலாம். விச் இஸ் லேயரில் போய் கிரியேட் காம்பவுண்ட் பண்ணிக்கலாம். இதே கர்வாக இருந்தால் பண்ண முடியாது. இப்போ அந்த காம்பவுண்டு க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த காம்பவுண்டை இது கூட இப்போ சப்ராக்ட் பண்ண போகிறோம். ரெண்டையும் செலக்ட் பண்ணி Ctrl+Shift+D அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணி இதில் சப்ராக்ட் கொடுத்து சப்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபைனல் இது கிடச்சிருச்சு. இந்த பேக்கப்ஸை வந்து கீழே இறக்கிக்கலாம். இப்போ இது வந்து நம்மளுடைய டிஷர்ட் ஷேப்பு, இது வந்து அந்த ஷீப்போட பாடி ஷேப். இப்போ இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ Ctrl+Shift+D ஆர் லேயர் கிரியேட் காம்பவுண்ட் கொடுத்து இங்கே வந்து இதை நம்ம செப்பரேட் பண்ணிக்கிட்டோம். இதை ஏன் பண்ணோன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம இதை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு இது ஏன் அப்படி நம்ம பண்ணுறோன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம இதுக்கு பின்னாடி ஒரு ஷேப் போடுறோம்னு வைங்களேன், ஒரு கலர்டு ஷேப் போடுறோம் அப்படின்னா இது இந்த லோகோ நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணுறோமோ அது பின்னாடி இருக்கிறது இதில் தெரியும். இல்லாமல் நம்ம வந்து இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணலைன்னு சொல்லி சொன்னால் இது ஒயிட்டாகவே தெரியும். இது இப்போ இன்கேஸ் இதை வந்து ஒரு டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணுறாங்க, ஒரு கலர் டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணுறாங்கன்னா இது ஒயிட்டாக இருக்கிறத விட அந்த உள்ளே இருக்கிற அந்த டிஷர்ட்டோட கலர் காட்டுறது நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிறோம்.
ஓகேயா? ஸோ இதை நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து அந்த ஷீப்புக்குள்ளே லெக்ஸ் போடுறது. இது ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து பென் டூல் சூஸ் பண்ணிவிட்டு, இது வரைக்கும் பென் டூலை சூஸ் பண்ணி இங்கே கிளிக் பண்ணி கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிட்டோம். இப்போ இது கலர்ஸ்க்கு வந்து இந்த ஸ்ட்ரோக்குள்ளதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கலர் கொடுத்துட்டோம். அப்புறம் மறுபடியும் ஸ்ட்ரோக்கு போய் வித்தை வந்து லைட்டாக நம்ம கூட்டிக்கிட்டோம். இதில் வந்து கேப் வந்து ரவுண்ட் கேப் வச்சுக்கிட்டோம். இதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு இப்போது கொஞ்சம் ஸ்கேல் வித் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். டிசேபிள் பண்ணிவிட்டு ஹைட்டை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ அதையே அல்ட்டு ட்ராகு ஷிஃப்ட்டு. இது எதுக்குன்னா ஒரு ஹரிசாண்டல் ஆங்கிளே ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ஆங்கிளில் வந்து இல்லைன்னா ஆங்கிள்டு இன்க்ரிமெண்ட்டில் நேரடியாக, அதாவது நேராக நகட்டுறதுக்கு இந்த உதவும். அல்ட்டு கிளிக் ட்ராக் பண்ணிங்கன்னா அது காப்பி பண்ணும். அதே இது அல்ட்டு கிளிக் ட்ராக்கு ஷிஃப்ட்டுன்னா இது வரைக்கும் பாருங்கள் லைன் மாதிரி தெரியுதா? இந்த ஆங்கிள் இன்க்ரிமெண்ட்டில் 45 டிகிரி ஆங்கிள் இன்க்ரிமெண்ட்டில் உங்களுக்கு ஆங்கிளாக மாறும். இல்லைன்னா ஹரிசாண்டல் இல்லை வெர்டிக்கலில் ஹரிசாண்டலில் வந்து மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ அந்த லெக்ஸ் போட்டோம். இப்போ லெக்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லேயர் எக்ஸ்பேண்ட் ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி, இந்த காம்பவுண்ட் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி. இப்போ இது எல்லாம் ஒரு ஷேப்பாக மாறிடுச்சு. இவ்வளோ தான் நம்மளுடைய லோகோ. இந்த லோகோவில் ஒரு இடத்துல பிசுறு தட்டின மாதிரி இருக்குது. எங்கன்னா இதோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இது தெரியுதுங்களா? இது தெரியுது பாருங்கள். இது தெரியக்கூடாது. இப்போ தான் நம்மளோட இது கை கொடுக்கும். என்னென்னா இப்போ நடுவில் வந்து ஒரு பெரிய சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிள் இது இல்லை, இந்த காம்பவுண்ட் லேயருக்குள்ளே இது இருக்குல்ல, அந்த லேயர் இது இல்லாமல் போய் செலக்ட் பண்ணணும்னா கண்ட்ரோல் கிளிக். ஸோ இதை கண்ட்ரோல் கிளிக் பண்ணி இதை லைட்டாக கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரிஜினல் சென்டரில் வச்சு இதை நம்ம பெருசாக்கிக்கிறோம். இவ்வளோ தான் நம்மளுடைய லோகோ. இப்போ இதில் பாக்கி இருக்கிறது டைப்போகிராஃபி ஆட் பண்ணுறது தான். அதுக்கு வந்து நம்ம டைப்போகிராஃபி டூல் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட் டூல் இருக்குது. ஷார்ட்கட் வந்து டீயை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி ஷேப் கலரை மாற்றிக்கோங்க. ஓப்ஸ் ஒய் ரீப்ளேஸ் பண்ணி இருக்குது. இதில் வரல. ஓகே, இதில் ஏதோ சாஃப்ட்வேர் கிளிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஷேப் கொடுத்துட்டு ஒரு நல்ல ஃபாண்ட்டை இப்போதைக்கு நம்ம சும்மா ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபாண்ட் நம்ம வச்சுக்கலாம். கொடுத்துட்டு கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ ரெண்டையும் செலக்ட் பண்ணி சென்டர் லைன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போது இதை க்ளோவ் பண்ணிட்டா நம்ம லோகோ ரெடி. இப்போ நம்ம மார்க்கப்புக்கு இதிலே ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்டாக்குன்னு. விண்டோவில் போய் நீங்கள் ஸ்டாக்குன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா வரும். நான் அங்கே வச்சுருக்கிறேன். இங்கே போயிட்டு டிஷர்ட்ஸ்னு சொல்லி டைப் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து டிஷர்ட்ஸ் காட்டும். இந்த டிஷர்ட் எடுத்துப்போம். கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி போட்டு அந்த இமேஜ் வந்துடும். இதை வந்து ஏன் இந்த இமேஜ் எடுத்தேன் பர்டிகுலரானு சொன்னால், அந்த நெகட்டிவ் ஸ்பேஸ் இதை ஏன் இதுலேருந்து செப்பரேட் பண்ணோம் அப்படிங்கிற ரீசன் உங்களுக்கு காட்டினா நல்லாயிருக்கும்னு சொல்லி தோணுச்சு. அதனால் ஸோ இந்த இமேஜ் வந்துருச்சு. இந்த இமேஜை பின்னாடி தள்ளிட்டு நம்மளுடைய டிஷர்ட் இங்கே எடுத்து லோகோ எடுத்து இப்போ தெரியுதுங்களா? இப்போ இந்த லோகோ நம்ம வச்சிட்டோம்னா அந்த டிஷர்ட்டோட தன்மையை வந்து மாறாமல் நம்மளுக்கு இங்கே வந்து காட்டும். அதனால் நம்ம இதை வச்சுக்கிட்டோம். இதை வந்து இதில் பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து அஃபினிட்டி டிசைனரில் நீங்கள் பெரிய லெவலில் பண்ண முடியாது. இதை வந்து பக்காவாக பண்ணணுன்னா ஃபோட்டோஷாப்பில் பண்ணலாம். லேயர் பிளெண்டிங்கில் போய் இந்த பின்னாடி இருக்கிற டிஷர்ட்டோட மெர்ஜ் ஆகிற மாதிரி பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷன் வெக்டாரில் லோகோவில் என்ன ஸ்பெஷல்னால், இதை வந்து கலரையும் நம்ம மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கேப்பில் வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இதை கலரை மாற்றிட்டு இப்போ அந்த கேப்பில் இது பிரிண்ட் ஆகிருக்க மாதிரி இருக்கும். பிளாக்ல நம்ம டிஷர்ட்டில் வைக்கிற போது டிஷர்ட்டில் பிரிண்ட் ஆகிருக்க மாதிரி இருக்கும். இதே நம்மளுடைய லோகோ. வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நம்புகிறேன். எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், தெரியலன்னா தெரிஞ்சுட்டு சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.